முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாம நாங்கள் எப்பவுமே டென்ஷனாக. கன்னி பேச்சாக இருந்தால் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. இந்த லைவுக்கு முன்னால அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. அப்படி இல்லை, இப்ப உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவ்ல போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்க பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாத்திக்கணும். நான் அப்பப்பொழுது முடிவு எடுத்துறதாங்க சரியா இருக்க மொழி. அது பின்னால் இருந்தாக்கா அது சரியா வராது. எங்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்பதற்கேற்ப நாங்கள் மிகவும் கூலாக தான் இருக்கோம். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும் போது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. சிபிஐ வழக்கு இருக்குதெல்லாம் கரெக்ட் தான். எங்களுடைய டென்ஷன் எங்களுடைய முதல்வர் மாண்புமிகு உறுப்பினர் NM சுகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நீதி முறைப்படி ஆட்சி செய்து மக்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் அரசன் மனித பிறவியாக இருந்தாலும் மக்களுக்கு கடவுளாக மதிக்கப்படுவான் என்ற குரலுக்கு ஏற்ப செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், எங்களுக்கெல்லாம் முகமும் முகவரியும் கொடுத்த எங்கள் தலைவர் பெயரிலேயே வெற்றியை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மாமன்றத்தில் என்னுடைய முதல் பேச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் எங்கள் தங்க தலைவர், சிங்க தமிழர், தடைக்கல்லை படிக்கல்லாக்கி முன்னேறிய முதல்வர், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒளிரும் விளக்கு, தமிழ்நாட்டில் இனி நிரந்தர கிழக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு நன்றி என்ற ஒற்றை சொல் போதாது. தமிழ் மொழியின் எல்லா வார்த்தைகளையும் கூட்டி நன்றிக்கு ஒரு வார்த்தை உருவாக்கினால் அந்த சொல்லையே அவருக்கு நான் காணிக்கையாக்க விளைக்கிறேன். ஏனென்றால் 1927 எனது பாட்டனார் திரு நஞ்சப்பத்தேவர் அவர்கள் முதலாக நீதி கட்சியில் கையெழுத்திட்டார். 1929 அவர் முதலாக பெரியாரை கோவைக்கு அழைத்து வந்து முதல் சொற்பொழிவாற்றியவர். அதற்கு பிறகு எனது தாத்தா திரு UK ராசு மற்றும் எனது தகப்பனார் ஆகியோர் கடந்த ஆண்டு வரை நாங்கள் ஒரே ஒரு கட்சியிலே தான் இருந்து வந்தோம். இன்று இந்த ஜனவரி மாதம்தான் நான் தலைவரை பார்த்து இந்த கட்சியில் சேர்ந்தேன். இதற்கு முன்னால் நிகழாத ஒரு பெரும் புரட்சியை எங்கள் முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் தீர்மானிக்கும் சக்திகள் ஜாதி, மதம், பணம் என்ற 3 இருந்திருக்கின்றன. எங்கள் முதலமைச்சர் ஜாதி கடந்து, மதம் கடந்து, பணம் கடந்து ஒற்றை கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து முந்தைய வரலாறுகளை முறியடித்திருக்கிறார். இந்த உலகத்தை காற்று மண்டலம் சூழ்ந்திருப்பது போல் தமிழகத்தை விஜய் மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் பொது வாழ்க்கையில் குறுகிய காலத்தில் இத்தனை தடைகளை சந்தித்த தலைவன் நீங்கள் மட்டுமே. சோதனையின் கொம்பை ஒடித்து சாதனை ஆக்கினீர்கள். நீங்கள் பாடிய பாடலே நினைவுக்கு வருகிறது. புயல் மையம் கொண்டால் மலை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. தீமைக்குள்ளும் நன்மை கண்டறியும் உங்கள் போர்க்குணம் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டுகிறது. ஆட்சிக்கு வந்த இந்த குறுகிய காலத்தில் லஞ்சமற்ற அரசை அவர் அமைத்திருக்கிறார் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அடித்தட்டு மக்கள் சொல்கிறார்கள், விவசாய பெருமக்கள் சொல்கிறார்கள், தங்க தாய்மார்கள் சொல்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள், அரசு அலுவலகங்களை அணுகுகின்றவர்கள் சொல்கிறார்கள், என்ன மாயம், லஞ்சம் என்ற போய் ஒளிந்துவிட்டதே. லஞ்சம் வாங்கவும் லஞ்சம் கொடுக்கவும் அஞ்சுகிறார்களே. இதுவல்லவோ ஆட்சி, இதுவரை காணாத காட்சி, இதுதான் தமிழகத்தின் மாட்சி. இந்த ஆட்சிக்கு வேண்டும் நீட்சி என்று கடைசி குடிமகன் நினைக்கிறான். இந்த புரட்சியை செய்த புதுமை தலைவர், புரட்சி செம்மல் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு
முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாரு உட்காருங்க உட்காருங்க. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க உட்காருங்க எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. இல்லை கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்தல இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தோழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சை இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க. உட்காருங்க உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு. உட்காருங்க. அங்கிருந்து பேசாதீங்க. கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க முடியும். அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல், என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கு. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம். எங்களை பார்த்து சொன்னார் அவர், நீங்கள் கூலாக இருக்கீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் மிகவும் கூலாக தான் இருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலில் சந்திக்கும் போது நாங்கள் கூலாக தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு உறுப்பினர் சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பதை தெரிவிச்சு. உட்காருங்க
மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினமும் தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். மாண்பு சுகுமார் பேசுங்க. நீங்கள் நேற்று மற்றொரு முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். நீ குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார் என்றார். ஆனால் நாங்கள் படுற டென்ஷன் அவருக்கு தெரியும். நாங்கள் எதுக்காகனா மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் பார்க்க வேண்டும், அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறிய அடிப்படையில் நாங்கள் பண்ணிடுறோம். அதுபடி எங்கள் திட்டமும் மக்களுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல புதுமை பெண் திட்டம் விளக்க வேண்டாம். உறுப்பினர் சொல்லிட்டீங்க, அவர் கருத்துக்கு தப்பு சொல்லிட்டீங்க, அதோட நிறுத்திடுங்க. போதும் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நீங்கள் முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுகிற போது மிகப்பெரிய திராவிட பாரம்பரியத்து குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக இருக்கின்றீர்கள். அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இப்போ ஒருத்தர் அங்கே பின்னாலன்னு சொன்னாங்க, நீ எங்கே பின்னாடி முன்னாடிலாம் வேண்டாம், என்னை பார்த்து எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுங்க. இல்லை, நான் இருந்த திமுக தான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது என்னைக்கு வந்து சப்ஜெக்ட் வாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நீங்கள் அது சொன்னார், நீதிநிலை அறிக்கை வேளாண் பேசுங்க. நான் எல்லாத்தையும் என்னை விட ஒரு வயசு பெரியவங்களாக இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் மதிக்கக்கூடியவங்க தான். நான் அதில் வந்து நான் தவறாக எந்த கருத்து நான் சொல்ல, நான் இருக்கிறது மக்கள் நினைக்கிறதையும் மக்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் போதும், உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. வேண்டாம், இப்போ அவர் வந்து இல்லை, அவரை திருத்தி கொள்ளுகிறப்ப நீங்கள் விடுங்க. கொடுங்க. உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. அவை முன்னவர் அவை 72 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்கள் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில் இருந்துதான் வந்தவன் என்று. எனவே மக்கள் மனதிலே இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதிலே இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். மாண்பு உறுப்பினர், அங்க விசில் சின்னத்துக்கு மட்டுமே எல்லா தொகுதியிலும் ஓட்டு கேட்டு வந்திருக்கு. அவை முன்னவர் ஒரு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாண்பு உறுப்பினர் சுகுமார், விவாதத்துக்கு வாங்க, பொருள் குறித்து பேச ஆரம்பிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே,
எனது சூலூர் தொகுதியின் எனக்கு வாக்களித்து என்னை இங்கே வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையில் எனக்கு வாய்ப்பளித்த எனது சூலூர் தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சூலூர் தொகுதியின் 900 ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தர சோழன் என்பவரால் ஒரு பெரிய குளம் ஒன்று வெட்டி வைக்கப்பட்டது. அது தற்போது சிறிய குளம் பெரிய குளம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு 400 ஏக்கர் அளவில் இருந்த இந்த குளமானது தற்சமயம் ஒரு 240 ஏக்கரா குளமாகவே இருக்கிறது. இந்த குளமானது ஒரு கழிவுநீர் உள்ள போய் ஒரு 3 அடி வரைக்கும் செக்மெண்ட் ஆகி பக்கத்தில் இருக்கிற தோப்பு கூட காஞ்சு இருக்கிற அளவுக்கு இருக்கிறனால அதை அந்த ஒரு சுற்று வட்டாரம் 16 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நீர் ஊற்றுவல் போகாததின் காரணமாக ஒரு விஷத்தன்மையாக மாறி பறவையே குடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையாக இருக்குது. அதை தூர்வாரி தரும்படி நமது அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சூலூரில் இருந்து தெற்கே ஜெயகிருஷ்ணாபுரம் வரை 35 கிலோமீட்டர் 2005ஆம் ஆண்டு குடிநீர் பதிக்கப்பட்டது, குழாய் பதிக்கப்பட்டது. 2011 மக்கள் தொகைக்கேற்ப குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று 2 மடங்கு மக்கள் தொகை அதிகமானபடியால் அந்த குடிநீரானது 45 நாளுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த பகுதியை கடந்து செல்கிறது. அதனால் குடிநீர் இணைப்பு மற்றும் புதிதாக ஏற்பட்ட நகரங்களுக்கு குடிநீர் வசதியை தர இயலவில்லை. மேலும் எந்த ஒரு தொகுதியின் எந்த மூலைக்கு சென்றாலும் இலவச பட்டா மற்றும் இலவச இடம் கேட்டு இன்னும் இருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது என்றால் 40 ஆண்டுகளாக இருக்குது. 40 ஆண்டுகளாக நாங்கள் இருக்கோம், இந்த இடத்துல குடிசை போட்டிருக்கோம், எங்களுக்கு வீடு இல்லை, சொந்தமாக இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறது என்னென்னா, நாம் ஆட்சிக்கு இன்று 91வது நாள். இதற்கு முன் ஆண்டவர்கள் ஏன் அந்த வேலையை செய்யவில்லை தான் என்னோட கருத்து. 40 ஆண்டு காலம் ஒரு குடிசையாக போட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 40 வருஷம் அவங்களுக்கு தாசில்தார் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா பக்கம் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட குறை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலை? என்னோட தொகுதி எடுத்திங்கன்னா 5 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. அந்த இதில் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு திட்டம் செயல்படுத்தலை? எந்த இடத்துலையும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லை. 20 ஊராட்சிக்கு மேலே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லை. முக்கியமாக கண்ணம்பாளையம் சூலூரில் பணம் கட்டியிருக்காங்க. 1995லேயே 10,000 ரூபா பொதுமக்கள் பணம் கட்டி அதுக்குண்டான ரெசிப்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆரம்ப சுகாதார நிலையம் இன்னைக்கு வரைக்கும் நிறுவலை. 95ல் அதுக்கு பின்னால் எத்தனை ஆண்டுகள் இவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னு பாருங்கள். ஏன்னா மக்களோட குறையை சரி செய்யாததோட விளைவு தான் நாங்கள் இன்னைக்கு 108 பேர் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சூலூரில் போக்குவரத்து நெரிசல்ங்கிறது ஒரு மேரேஜ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சூலூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அதனால் அந்த சூலூரில் மையப்பகுதியில் ஒரு மேம்பாலமும், திருச்சி சாலையிலிருந்து கலங்கல் சாலை வரைக்கும் எல்லை அகலப்படுத்த வேண்டும் என்றும், கனியூர் டோல்கேட் அருகே சேலம் கொச்சின் சாலையிலிருந்து மாதப்பூர் சேலம் சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்றும், இந்த மேற்கண்ட பணி CRIDP 2026-27 திட்டத்தின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் சூலூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக், இது அந்த தொகுதியில் ஒரு அங்கிருந்து போகிறோன்னா ஒரு 40 கிலோமீட்டர் போனால் தான் அரசு கலைக்கல்லூரி பாலிடெக்னிக்குங்க. அப்போ அங்கே போய் படிக்கிற பசங்க எல்லாருமே கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பஸ் வசதியும் கம்மியாக இருக்குது, போக்குவரத்தும். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜில் போன தடவை சேர்க்கை புதுசாக சேர்க்கை 2000 பேர் மட்டுமே. ஆனால் அப்ளிகேஷன் 30,000 பேருக்கு வந்திருக்கு. அப்போ அதனால் அங்கே ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அரசு கலைக்கல்லூரியும் பாலிடெக்னிக்கும் நான் வேணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவனாசி அத்திக்கடவு நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் ஒரு 1900 கோடியில் 2019 இது ஆரம்பித்து வருஷத்துக்கு 90 நாள் மட்டுமே தண்ணி ஏரியாவுக்கு வரும். இது மிகப்பெரிய குளங்கள் அந்த வழியில் இருக்குது. அதுக்கு கடைசி வரைக்கும் அந்த குளங்கள் தண்ணி சேர்றதில்லை. சேர்ந்தால் மட்டும்தான் நிலத்தடி நீர் டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ சூலூரில் தண்ணி பஞ்சம் நிறைய இருக்குங்க. ஏன்னா சூலூர் கோயம்புத்தூர்லேயே மேடான பகுதி. அதனால் அந்த அத்திக்கடவு திட்டத்தை நீர் செறிவூட்டும் திட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் பண பற்றாக்குறை இருக்குங்கிறாங்க, மெயின்டெனன்ஸுக்கு மட்டும். அதை மட்டும் கொஞ்சம் பண்ணித்தரும்படி கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தொகுதியில் தென்னை விவசாயம் மிக பெரிய அளவில் இருக்குது. தேங்காய் உரம் மற்றும் மூலப்பொருள்
கூலி இதெல்லாம் சேர்த்தும் போது தேங்காய் வந்து விலை போகிறதில்லை. விலை வந்து வெறும் 46 ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால அந்த தேங்காய் மூலமாக தேங்காய் எண்ணெய் விற்பனை அதிகரிக்கணும்னா அரசு கொள்முதல் செய்து நியாய விலை கிடைக்கும்படி கேட்டுக்கிறேன். நியாய விலை கடையில் தேங்காய் எண்ணெய் விற்கும்போது தென்னை விவசாயிகள் மிகவும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது. மற்றும் சூலூர் மற்றும் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த எங்களை விசைத்தறி உரிமையாளர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க எங்களோட தொகுதியும் பக்கத்துலேயும். இவங்களுக்கு வந்து இவங்க மெயினான கோரிக்கை என்ன கேட்டால், வீடுகளுக்கு வழங்குற போல விசைத்தறி கூடங்களுக்கு சோலார் பேனலுடன் நெட் மீட்டர் கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப நீண்டகால கோரிக்கையாக இருக்குது. என்னோட ஒரு சின்ன இந்த சபைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். இலவச பட்டா கேட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு நத்தம் புறம்போக்கு பிடிச்சி இடத்த போட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்ப வீடு வேணும்னு கேட்டு வர்றாங்க. இதுக்கு பதிலாக இடம் இருக்கிற அந்த நத்தம் புறம்போக்கிலேயே வந்து குடிசை மாற்று வாரியம் திட்டம் மூலமாக ஒரு ஏக்கரால் வந்து ஒரு மீறி போன ஒரு 30 பேர்த்த வீடு இடம் தர முடியும். ஆனால் வீடாக கட்டினோம்னா ஒரு 200 பேர்த்துக்கு தரலாம். அதை வந்து அரசாங்கம் பரிசீலனைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு 2-3 நிமிஷம் மட்டும் கொடுங்க. முதல் பேச்சு இவங்க நிறைய குறுக்கிட்ட நிறைய கோரிக்கைகள் இருந்தால் நிறைய அவை குறிப்பு இல்லை, அவை குறிப்பில் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டேன். நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அவை குறிப்பில் ஏற்றிடலாம். நீங்கள் வந்து சுருக்கமாக முடிங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேங்க. இப்போ மெயினாக வந்து கோயம்புத்தூரோட குடிநீர் ஆதாரம் 2 அணைகள் மட்டுமே. பில்லூர், சிறுவாணி. இந்த பில்லூர் அணை வந்து 1961 ஆரம்பித்து 67 கட்டி முடித்தாங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு 44.4 மில்லியன் கனமீட்டர் வந்து தண்ணீர் சேகரிக்கிற இடத்துல இப்போ 2023 ஆய்வின்படி 58.59% வந்து கொள்ளளவு இழந்திருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சேராக இருக்குங்க. அந்த சேரை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷமாக திட்டம் போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து NOC கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாங்க அந்த மண் எடுத்து போடுறதுக்கு. அதை வந்து கவனத்தில் கொள்ளும்படியும், ஏன்னா அந்த 58% நிறைஞ்சாலே கோயம்புத்தூரோட 99% தனி பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன்.